வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் 1,60,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் எவ்வாறு உணரும் திறனை அறிந்து கொண்டுள்ளது என்பதை காண்போம். நாம் பிறந்ததிலிருந்து வளர்ந்து ஒவ்வொரு பிரிவாக வரும் அறிவுத்திறன் நாம் படிக்க வேண்டிய உண்டு, அறிய வேண்டிய உண்டு. நமது உற்றார், உறவினர், சுற்றத்தார், தாய் தந்தையர் ஆகியோர் தொடர்ந்து நமக்கு கற்பிக்கும் அந்த நிலையும் மனித இனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த அறிவின தொடராக பயன்படுத்தப்படும் அந்த பொருட்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்துள்ளது என்பதை நாம் அறிய வேண்டிய ஒரு நிலை. இவை ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் 1,60,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த உணரும் திறன் அறிந்ததாக அந்த பதிவில் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் கூறியுள்ளதை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிட்டத்தட்ட இந்த 1,60,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அந்த உணரும் உறவுத்திறன் என்பது பல்வேறு உயிரினங்களின் நிலை. நாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த குழுக்களான நிலை, பல்வேறு மனிதனிடம் உணரும் உறவுத்திறன், இந்த உணவின் மூலமும் தொடர்ந்து நிலைக்கப்பட்ட அந்த பகுதியெல்லாம் நாம் தொடர்ந்து அறிய வேண்டிய ஒன்றாக உள்ளது. அவ்வாறு அந்த 1,60,000 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவில் எவ்வாறு அந்த உணரும் உறவுத்திறன் மேம்பட்ட காலம் இருக்கிறது என்பதனை இந்த ஒரு சிறு குறிப்பாக தன்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இந்த புவி ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு நாம் நிலைத்து இன்று மேல்தட்டில் நிலைக்கக்கூடிய பகுதியெல்லாம் அடித்தட்டு நகர்ந்து பல கோடி ஆண்டுகள் நகர்ந்து அவை தொடர்ந்து அந்த கண்டம் துண்டமாக பிரிந்ததுதான் இன்று நாம் ஆளும் அந்த போரின குணம். இவையெல்லாம் நமக்கு ஒரு உந்துதலாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. புவி அடி நகர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த நிகழ்வுகள் நாம் வாழும் காலம், அந்த மனித இனம் தோராயமாக வாழும் காலம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளிலிருந்து 100 ஆண்டுகளில் நாம் ஏன் இவ்வளவு ஆக்கிரமிப்பு இந்த உலகளவில் செய்து கொண்டுள்ளோம் என்பதனை இந்த புவி அடித்தட்டு நகர்வில் மூலமும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இவைகளெல்லாம் நமது சமய கருத்துக்களும் பரப்புகின்றன. எல்லா அரசு இயல், சமூக இயல் மற்றும் பல்வேறு குழுக்கள் தொடர்ந்து வலியுறுத்திய போதிலும் இன்றும் நமது அந்த போர்க்குணம் சாந்தமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைபெற்று நமது அறிவியல் சார்ந்த கருத்துக்களும் நிலைபெற வேண்டும். அவ்வாறு நிலைப்பட்டால்தான் தொடர்ந்து நாம் இந்த போர்க்குணம் தாங்கிய அந்த குணமெல்லாம் மனித இனத்திலிருந்து தொடர்ந்து அகன்று ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கும் என்ற அந்த அடிப்படையில் இந்த புவி அடி நகர்வு நமக்கு ஒரு தொடர்ந்து எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை தொடர்ந்து பதிகிறோம். புவி அடி நிகழ்வு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 240 கோடி ஆண்டுகள் இருந்து ஒரு விதமாக பிரிந்து வளர்ந்த நிலைதான் இன்று நாம் ஒவ்வொரு கண்டமாக துண்டமாக இந்த பிரிந்து வளரும் நமது நிலப்பரப்பு என்பதனை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இவை நாம் ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய அந்த தற்கால கண்டுபிடிப்பின்படி இந்த அறிவுசார் மனித இனமாக நாம் தொடர்ந்து இந்த அறிந்து கொள்ள வேண்டிய இந்த நிலையெல்லாம் இது ஒரு மனித உணரும் திறன் காலம். எவ்வாறு நமது சிறு பருவத்திலிருந்து ஒரு தொடர்ந்து அறிந்து கொண்டு அந்த கற்றதன் மூலம் பல்வேறு பட்டறிவின் மூலம் தொடர்ந்து அறிவு கொள்ளும் நிலை, அதே போல நமது மனித இனமும் தொடர்ந்து அறிந்து கொள்ளும் கடலோரமாக வாழ்ந்து ஒரு உயிரினம் தொடர்ந்து நிலைத்து நின்று புவியில் நிலைத்து இந்த காலகட்டம் எல்லாம் தொடர்ந்து அறிய வேண்டிய நிலை உணரும் திறன். நமக்கு கடலோர மீன்கள் எவ்வாறு பயன்பட்டுள்ளதோ அதே போலதான் நாம் வாழும் நிலப்பகுதியை தரமாக மேம்படுத்தும் ஒரு பகுதியாக நாம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து பாதுகாத்தால்தான் நமக்கு எந்த காலகட்டத்திலும் மனித இனம் தொடர்ந்து நிலைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பதை நாம் வாழும் இந்த அந்த குறைந்த அளவு 100 ஆண்டுகளில் நாம் ஆதிக்கம் செலுத்தும் அந்த நிலையெல்லாம் நமது கோட்பாடுகள், சமய கோட்பாடுகள், அந்த கோட்பாடுகள் எல்லாம் ஒரு நிலையான அறிவில் கல்வியில் கூட வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் இந்த சுமார் தொடக்க கால இந்த கண்டுபிடிப்பு 1,60,000 உண்டான கண்டுபிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு நாம் ஏற்கனவே அறிந்ததற்கு முன்பாக பின்னோக்கி தள்ளக்கூடிய காலம் என இந்த கண்டுபிடிப்பின் மூலம் பகிர்ந்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் தான் நமக்கு
நாம் அறிந்து புரிங்க வேண்டிய ஒன்று. நமக்குள் ஏற்படுத்தப்படும் பல்வேறு இந்த சமய கருத்துக்கள் மனிதர்களின் அஹ், கண்டுபிடிப்பின் மூலமும் சமய கருத்துக்களை நாம் அறிவுறுத்துவோம் என கூறி, இந்த கண்டுபிடிப்புகள் மூலம்தான் நாம் உண்ணும் உணவு, உயிர் வாழ ஒரு நிலையெல்லாம் இந்த சமய கருத்துக்களும் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் உயிர் வாழ முக்கிய பகுதியாக அந்த காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் நெருக்கடி தான் நமது எந்த காலத்திலும் நமக்கு உண்டாக வேண்டிய அந்த மூலதனம் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை உள்ளோர் மற்றும் பல்வேறு அறிஞர் பெருமக்களும் பொதுமக்களும் நாம் அனைவரும் ஒரு முக்கிய நினைவாக கொள்ள வேண்டியவை. நாம் இந்த நடைமுறை உணவு அவை எவ்வாறு உயிர் வாழ்வதற்கு உண்டான நிலைமை, அவை எவ்வாறு நலமாக வாழ்வதற்கு உண்டான நிலைமை என்பதை தொடர்ந்து அறிவுறுத்துவது கல்வியின் மூலம் நிலைப்பட வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். சிறிய கத்திகள், உறுதிப்படுவங்கள் போன்ற அந்த கலைப்பொருட்களின் வடிவம் கொண்டு இந்த 1,20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வாழ்வாதார குறியீட்டின் மூலம் பயன்படுத்தியுள்ளனர் என்பதை இந்த பதிவில் மேற்கொள்கின்றனர். கிட்டத்தட்ட இந்த புது வடிவ மனித இனம் அறிவாற்றல் வளர்ச்சி அதிகரிக்க மட்டி போன்ற மீன்களிலிருந்தும் கொழுப்பு அமிலங்களை பயன்படுத்தி, அந்த கொழுப்பு அமிலம் நமது மூளைக்கும் நரம்பிற்கும் உள்ள மூளை நரம்பிற்கும் நமது பல்வேறு உடல் மெய்யியலில் பல்வேறு பாகங்களில் நமக்கு எவ்வாறு அந்த போதுமான அளவுக்கு அந்த கொழுப்பு அமிலங்களை சென்று தேவையான அளவுக்கு நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து ஏற்படுத்துகிறது என்பதை உணரும் காலகட்டத்தில் நிலைத்துள்ளோம். இவை ஒரு தொடக்க காலம் என்றே கொள்ளலாம் என்று பகிர்ந்துள்ளோம். இந்த புகை போன்றவற்றில் எவ்வாறு நிலைப்பட்டு உள்ளனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையாகும். இந்த DHA எனப்படும் இந்த உணரும் உறவின திரவம் என்று சொல்லக்கூடிய டோஹோசோஹோசினாயிக் என்ற ஒரு நீண்ட சங்கிலி அதிக நிறைவுற ஒமேகா கொழுப்பு அமிலமாக அந்த காலகட்டத்தில் கண்டுபிடித்துள்ளனர். இவைதான் அந்த உறவின திரவம். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த உறவின திரவம் மனித இனத்திற்கு ஒரு நிலைப்பட்டு உள்ளது என்பதை இந்த செல் சவ்வுகளின் மூலம், அந்த பல்வேறு உணவுப் பொருட்கள் உட்கொள்வதன் மூலமும், இவை தங்கக்கூடிய நிலையெல்லாம் ஒரு வெட்ட வெளியில் தங்கக்கூடிய நிலை, எவ்வாறு குகையில் தங்கக்கூடிய இடமெல்லாம் அறிந்து புரிந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை தொடர் அறிவாக பயன்படுத்தக்கூடிய நிலை, குகையிலிருந்து எவ்வாறு வெளிவந்து பின்னர் வீடு போன்ற அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து நிலைப்படுத்தக்கூடிய ஒரு தொடர் மனித உணரும் அறிவுத்திறன் மேம்பட்ட காலம் என இந்த காலகட்டத்தில் இந்த செல் சவ்வுகள், ஒவ்வொரு சவ்வுகளும் மூளை மற்றும் கண்களின் முக்கிய அங்கமாக திகழ்ந்து இவை தொடர்ந்து நாம் பயன்படுத்த வேண்டும் என்ப ஒரு அறிகுறியாக சிஸ் எனும் இணைப்பு, ஒரே மாதிரியான அந்த ஒரு இணைப்பு, அந்த ஒரே மாதிரியான இணைப்பு தான் ஒவ்வொரு செல்லாக இணைத்து எவ்வாறு காந்தம் எதிர்வினை ஆற்றுகிறதோ இவையெல்லாம் ஒரு சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்டை பிணைப்புடன் ஒவ்வொரு அந்த உணவில் செல் சவ்வுகளில் இணைந்து அந்த கருமை வேதியியலின்படி இரட்டை பிணைப்பாக இணைந்து அவை ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஒத்த குழுக்களாக மாறுகிறது நமது உடல் அமைப்பிலும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் என பயந்துள்ளனர். சிஸ் என்ற சொல் லத்தீன் மொழியில் ஒரு வந்ததாக கருதப்படுகிறது. இரட்டை பிணைப்புடன் அதாவது அங்கே ஒரே குழுக்கள் இரட்டை பிணைப்பின் எதிர்ப்பக்கங்களில் இருந்து அந்த பிணைப்பை இணைக்கக்கூடிய உள்ளது. இவை கடத்துவதற்கு உண்டான பண்புகள் கிடையாது, ஆனால் கூட்டி இணைந்து அந்த மூளை திசைகளில் இருந்து கண் போன்ற உடல் உறுப்புகள் போன்ற பல்வேறு திறம்பட செயலாக்குவதற்கு உண்டான திறனை இந்த தொடக்க கால மனிதர்களுக்கு ஒரு அறிவாற்றல் தன்மையாக இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்பதனை கட்டமைப்புகள் அவர்கள் இவைதான் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளது என்பதை, இது போன்ற பல்வேறு அந்த மீன் வகைகள் நமக்கு அந்த DHA என்று அந்த அமிலம் சுரக்கக்கூடிய அளவிற்கு அந்த மூளையின் கண் வளர்ச்சிக்கும் ஒரு அவசியமான கொழுப்பாக ஒமேகா என்று சொல்லக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பெண்கள் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் கூறி இவை மற்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் வளரக்கூடிய அந்த குழந்தை ஒவ்வொரு பருவத்திலும் மேம்பட்டு
கருத்து வளர்ச்சியை புரிதலின் நிலையில் நிலைப்பட்ட காலம் இந்த காலம் என பதிந்து 1,60,60,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இப்பொழுதும் இந்த செயல்மட்ட பதிவில் இந்த தொடரின் ஒரு சிறு குறிப்பாக இந்த பாடலை, தங்களிடம் எதிரை பாடலை, அந்த எதிரை பாடலை உயிரின தொடர் என பதிந்து இந்த பதிவினை நிறைவு செய்யும். காலநிலை மாற்றம் திகழ்வதும் உலக உயிரின நிலை கடலில் தொடங்கியதை பலரும் அறிந்த நடைமுறை அறிவு. உலகியல் யாவிலும் புவியடி நிலை அறிக. காலநிலை மாற்றம் நாளும் நிகழ்வது உலக உயிரின நிலை கடலில் தொடங்கியதை பலரும் அறிந்த நடைமுறை அறிவு. உலகியல் யாவிலும் புவியடி நிலை அறிக. நிலையடி நகரும் மேலடுக்கு அமைவு அலையில் நிகழும் கடல் அடி நிகழ்வும் தலைமுறை காணாத காட்சி கருத்தியல். மலையும் நகர்ந்த இமயமன கண்டறிவாயா? கண்டறிதல் என்பதே நிலைப்படும் குறியீடு. துண்டு துண்டாய் பிரிந்த நிலப்பகுதி உண்டு உடுத்திய வரலாறு கால வரையறை. புரிந்து கொள்ள முடியாத பதிப்பும் வரிவரியான எழுத்துருவும் பேசியதன் தொடக்கமே. வரிபாடலும் வளமும் நலமும் கலையறிவே. உரிய உயிரக மெய்ப்பொருளே அறிவாற்றல் என்று இந்த நமக்கு மூளைக்கும் கண்ணுக்கும் தொடர்ந்து அந்த அறிவாற்றல் நிலை தொடர்ந்து பதிந்த நிலை. இந்த பதிந்த நிலை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இவை சமய கருத்துக்களாக அந்தந்த காலகட்டத்தில் நிலைத்துள்ளது என்பதை கூறி மீண்டும் ஒரு இந்த பாடலில் கூறி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். காலநிலை மாற்றம் நாளும் திகழ்வது உலக உயிரின நிலை கடலில் தொடங்கியதை பலரும் அறிந்த நடைமுறை அறிவு. உலகியல் யாவிலும் புவியடி நிலை அறிக. நிலையடி நகரும் மேலடுக்க அமைவு அலையில் நிகழும் கடலடி நிகழ்வும் தலைமுறை காணாத காட்சி கருத்தியல். நிலையடி நகரும் மேலடுக்கு அமைவு அலையில் நிகழும் கடலடி நிகழ்வும் தலைமுறை காணாத காட்சி கருத்தியல். மலையும் நகர்ந்த இமயமன கண்டறிவாயா? கண்டறிதல் என்பதே நிலைப்படும் குறியீடு. துண்டு துண்டாய் பிரிந்த நிலப்பகுதி உண்டு உடுத்திய வரலாறே கால வரையறை. நீண்ட கால குறியீட்டினை புரிந்து கொள்ள முடியாத பதிப்பும் வரிவரியான எழுத்துருவதும் பேசியதன் தொடக்கமே. புரிந்து கொள்ள முடியாத பதிப்பும் வரிவரியான எழுத்துருவும் பேசியதன் தொடக்கமே. பரிபாடலும் வளமும் நலமும் கலையறிவே. உரிய உயிரக மெய்ப்பொருள் அறிவாற்றல் என பயந்து இந்த அறிவும் திறன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலையை தொடர்நிலையாக எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளதோ அந்த பயன்படுத்தப்படும் நிலை இந்த கிட்டத்தட்ட அந்த 1,60,60,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கக்கூடும் என பதிந்து இந்த பதிவினை நிறைவு செய்தோம். வாழ்த்தி மகிழ்ச்சி.